அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸைஸ் 8.3ல தேர்ட் சம் பார்க்க போகிறோம். தேர்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த ப்ராடக்ட் சொல்லியிருக்காங்க. 3 டேர்ம்ஸ் கொடுத்துட்டு அந்த 3ஐயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ இந்த மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த லெட்டர்ஸ் எல்லாம் தனியாக வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம நம்பர்ஸை ஃபஸ்ட் நம்ம எடுக்க போகிறோம். பாருங்கள், ஈக்குவல் டு இப்போ ஏ ஸ்கொயருக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ நம்ம இங்கே என்ன போட்டுக்க போகிறோம், 1. அடுத்தது மல்டிப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த அதாவது இந்த லெட்டருக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னா ஒரு 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ இது இங்கே இருக்கக்கூடிய 2, அடுத்து இருக்கக்கூடிய 4, அந்த 3 நம்பரையும் ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்க போகிறோம். அடுத்தது 2 தனியாக எடுத்துக்கிட்டோம், அடுத்தது 4 தனியாக எடுத்துக்கிட்டோம். இதை ஒரு ப்ராக்கெட்குள்ளே தனியாக வச்சுட்டு இன்னொரு ப்ராக்கெட் போட்டுட்டு லெட்டர்ஸ் எல்லாம் எழுதிக்கணும். ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ பவர் 22 இன்ட்டு ஏ பவர் 26. இது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் 3 எத்தனை டேர்ம்ஸ் கொடுத்துருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் தனியாக ஒரு ப்ராக்கெட் பண்ணிக்கணும். பக்கத்துலேயே வேறு எந்த சிம்பிளும் வரக்கூடாது, மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான். ஸோ அடுத்த ப்ராக்கெட்டில் லெட்டர்ஸ் எல்லாம் தனியாக எழுதிக்கணும். ஏ ஸ்கொயர், அடுத்தது ஏ பவர் 22, அடுத்தது ஏ பவர் 26 எழுதியாச்சு. அடுத்தது எப்படி போடலாம், 1 2s are 2, 2 4s are 8. ஸோ இது நம்ம 2 4s are 8. இப்போ ஏ பவரில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு இதுக்கு ஒரு பேசிக் நம்ம இதோட ப்ரீவியஸ் என்னோடய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு சமுக்குமே நான் சொல்லியிருக்கேன். இது ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என். இதோடைய ஃபார்முலா என்னது, பேஸ் ஒரே மாதிரி இருந்ததுன்னா மேலே இருக்கிற பவர்ஸ் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி படி இங்கே பேஸ் எல்லாத்துக்குமே ஏ காமன். அப்போ ஏ காமன் அப்படின்றா பேஸ் அப்படியே ஏன்னு எழுதிட்டு மேலே இருக்கிற பவரை மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே பார்த்துங்க ப்ராப்பர்ட்டியில் ஆட் பண்ணலான்னு போட்டிருக்கு. ஸோ A2 + 22 + 26. அப்போ என்ன பண்ணணும், A8 A பவர் 6 கூட 2 ஆட் பண்ணிங்கன்னா 8, 8 கூட 2 ஆட் பண்ணிங்கன்னா 10க்கு 0, பேலன்ஸ் 1, 2 1 3, 3 + 2 5, 50 வருது. அதாவது 26 கூட 22 ஆட் பண்ணும் பொழுது 48, 48 கூட 2 ஆட் பண்ணும் பொழுது 50. அப்போ இது இந்த சம்மோடைய ஆன்சர் நம்மளுக்கு என்ன வந்திருக்குது, 8 A பவர் 50. நெக்ஸ்ட்டு சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இப்போ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் எப்படி போடலாம் அப்படின்னா, அதே மாதிரி தான், சேம், கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். இப்போ 2/3 எடுத்துக்கணும் இன்ட்டு -9/10. அப்படி நான் அந்த மைனஸ் சிம்பிளோடையே நான் எடுத்துட்டேன். இதை ஒரு ப்ராக்கெட்குள்ளே நான் வச்சுக்கிறேன். அடுத்தது அங்கே இருக்கிற பவர்ஸ் எழுதிக்கணும். எக்ஸு ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இது உங்களுக்கு புரியுதான்னு கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த நம்பர், இந்த 2 நம்பரை நான் ப்ராக்கெட்குள்ளே எழுதிட்டு அடுத்து இங்கே இருக்கிற எக்ஸ் ஒய், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எல்லாம் ஒரு ப்ராக்கெட்குள்ளே நான் எழுதியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணலாம், இப்போ இங்கே இது மாதிரி பையில் இருந்ததுன்னா நம்ம கிராஸாவோ இல்லை 1க்கு கீழே 1 நம்ம கேன்சல் ஆகும்னா கேன்சல் பண்ணலாம். மேலே இருக்கிற நேராக பண்ணால் மல்டிப்ளை. இப்போ கிராஸில் பாருங்கள், 1 2s are 2, 5 2s are 10. எனக்கு இந்த கிராஸ்லேயும் நான் கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லை 1க்கு கீழே 1 இருந்துச்சுனாலும் நான் கேன்சல் பண்ணிக்கலாம். நேராக மட்டும் கேன்சல் பண்ண முடியாது, அதை கவனிச்சுக்கணும். இப்போ அடுத்தது 1 3s are 3, 3 3s are 9. நீங்கள் மல்டிப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாகவும் டிவைட் பண்ணலாம், இல்லைங்க நம்ம டிவைட் பண்ணிவிட்டு நான் எழுதுறேன்னாலும் பண்ணலாம். 2 மெத்தட்லேயுமே நீங்கள் செய்யலாம். அப்போ மேலே பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், 3யும் 1 இருக்குது. 1 3s are 3, மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஸோ -3, 1 இன்ட்டு -3 -3 பை 1 5s are 5. ஸோ இந்த டேர்ம் எழுதிட்டோம். இப்போ எக்ஸ் டேர்ம் எழுத போகிறோம். இப்போ எக்ஸுக்கு பாருங்கள், எதுவுமே ஒரு பவருக்கு மேலே ஒன்றுமே இல்லைன்னா இங்கேயும் 1 இருக்கிறதா அர்த்தம், இங்கேயும் 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ இங்கே எக்ஸுக்கு பவர் 1 இருக்குது, ப்ளஸ் இங்கே பேஸ் காமன், அந்த ரூல் படி எக்ஸை 1 ஆக்கிடணும். 1 + 2. அடுத்து ஒய்க்கு பவர் இங்கே 1 இருக்குது, அதுக்கு அடுத்து இருக்கிற ஒய்க்கு பவர் 2 இருக்குது. ஸோ நம்ம எழுதிட்டோம்னா என்ன வரும், -3/5 x³ y³. ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட் நம்பர்ஸை வித் சைனோட நம்ம ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிட்டோம். மல்டிப்ளைங்கிற அந்த சிம்பிளை விட்டுறவே கூடாது, மல்டிப்ளிகேஷன் தான், அதை மறந்துடவே கூடாது. மைனஸ் சிம்பிள் வந்தாலுமே ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதணுமே தவிர அந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் மாறாது.
ஸோ நம்ம அதை எழுதிட்டோம். அடுத்து லெட்டர்ஸை தனியாக்கிட்டோம். கிராஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு டிவைட் ஆகுதுன்னா நேருக்கு நேர் இருந்தால் மல்டிபிள் பண்ணணும். கீழே பையில் வருதுன்னா அதை நம்ம டிவைட் பண்ண முடியுதுன்னா டிவைட் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணிட்டோம். அடுத்து பவர், ஒரு லெட்டர் மேலே பவர் இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அதை அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம லெட்டர்ஸை ஒன்றாக்கிடலாம். ஸோ -10/3 இன்ட்டு 6/5 ஒன்றாக்கிடலாம். அடுத்து லெட்டர்ஸும் ஒரு ப்ராக்கெட்குள்ளே எழுதிக்கலாம். p³ இன்ட்டு p³. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த லெட்டர் ரெண்டையும் ஒன்றாக்கிட்டேன், இது ரெண்டையும் ஒன்றாக்கிட்டேன். ஸோ டேர்ம்ஸை நம்ம ஒரு ப்ராக்கெட்குள்ளே ஒன்றா எழுதியாச்சு. இப்போ கேன்சல் பண்ண முடியுதுன்னா பண்ணலாம். 1 5s are 5, 2 5s are 10, 1 3s are 3, 2 3s are 6. ஸோ கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 2 2s are 4 மேலே இருக்குது, மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ மைனஸ் போட்டுக்கலாம். பை 1 போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். ஸோ போட தேவையில்லை. இங்கே எதுக்கு பவர் இல்லைனாலும் மேலே பவர் நம்ம 1 போட்டுக்கலாம். இப்போ p பவர் இங்கே என்ன இருக்குது? 1 ப்ளஸ் இங்கே பேஸ் 3க்கு மேலே என்ன இருக்குது பாருங்கள், pக்கு 3 இருக்குது. அடுத்து qக்கு இங்கே 3 இருக்குது, ப்ளஸ் இங்கே qக்கு என்ன இருக்குது? 1 இருக்குது. அதை போட்டாச்சு. அப்போ -4 p பவர் 1 + 3 4, q பவர் 3 + 1 4. ஸோ ஒரு தடவை அந்த ஃபார்மேட் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இப்போ இப்படி கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸே இல்லை. அப்போ நீங்கள் ஒரு ப்ராக்கெட்டே உங்களுக்கு போதுமானது. அப்போ x இன்ட்டு x² இன்ட்டு x³ இன்ட்டு x⁴. இப்போ எதுவுமே இல்லைன்னா இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ நம்ம எழுதும்பொழுது என்ன பண்ணுவோம்? x பவர் பேஸ் காமன். அப்போ மேலே இருக்க பவரெல்லாம் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். 1 + 2 + 3 + 4. அப்போ போட்டிங்கன்னா என்ன வரும்? x 1 + 2 3, 3 + 3 6, 6 + 4 10. ரொம்ப சிம்பிளான சம் தான். இப்போ நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா மல்டிப்ளை போட்டு ஒரு ப்ராக்கெட் பண்ணிக்கணும். லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு ப்ராக்கெட் பண்ணிவிட்டு பேஸ் ஒரே மாதிரி இருக்கிறத மேலே இருக்க பவர்ஸ் நம்ம என்ன பண்ணிப்போம்? ப்ராப்பர்ட்டி படி ஆட் பண்ணிப்போம். அந்த ஒரு ரூல்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப ஈஸியான சம் தான். ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். எவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன். தேங்க்யூ.